ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதாஸ் ஆர்டிக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வீக்லி பேம்பர் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ளாக் சீட்ஸை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அது கொதிக்கிற டைமில் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை கொஞ்சம் சூடுபடுத்தி தேய்ச்சா கூட நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இந்த வேர்கள்கெல்லாம் படுற மாதிரி நல்லா இப்படி மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிலிக்கான் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது கூட நீங்கள் சேஃபர் சைட் தான், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் பார்க்கலாமா. நான் என்னோடய ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்குமா, அதனால் ஃபேஸில் எங்கேயும் ரேஷஸோ கீரலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் இல்லைனா உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஃபேஸில் ரேசரை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே என்னோடய ஐப்ரோஸை கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுறதுக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லுக் குட் ஃபீல் குட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லையா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்கு நான் ஒரு ஜெல் பேஸ்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2 ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் கூட ஆலோவேரா ஜெல் ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுருட்டப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளாக் சீட்ஸ் அப்ளை பண்ணால். இந்த ஃப்ளாக் சீட்லாம் யூஸ் பண்ணால் தனியாக ஒரு கேர்ள் க்ரீம் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. அது தன்னாலேயே சுருண்டுக்கும் முடி பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த ஹேர் மாஸ்க்கை என்னோடய ஹேர்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா இப்போ சன் எக்ஸ்போஷர்லாம் எதுவுமே இல்லாதனால இங்கே ரொம்ப ஹேர் லாஸாக தான் இருக்குது. கீழே பார்த்தாலும் பெட்டில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே முடி விழுந்துகிட்டே இருக்குது. அதனால தான் எப்போனா வீக்லி ஒன்ஸ் எதனா ஒரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஹேர் கொட்டாமல் இருக்கிறதுக்கு எதனா ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கும் இல்லையா, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹேர் லாஸாக இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னே தெரியல. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, ஒரு கொண்டை போட்டாச்சு. இப்போ என்னோட நெயில் கேர் தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆஸ் ஏ நர்ஸ் நம்ம நெயில்ஸ் வளர்க்கக்கூடாது அப்படின்னு தான், அதனால் வீக்லி ஒன்ஸ் நெயில் கட் பண்ணிக்குவேன்.